Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதை எடுத்துக்கிறேன். என்ன மோட்டு இன்னைக்கு 10 ரூபா கூட வரல? காலையில சிக்கன் சார் கூட ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கான். அவன் வரல. டேய் மொட்டை, உன்னோட கழுத நான் சொல்றதெல்லாம் கேக்கும்ல? இங்க பாருங்க ஐயா, இது சர்க்கஸ்ல நல்லா ட்ரைனிங் ஆனது. இது எல்லாத்தையும் பண்ணோம், நீங்க வேடிக்கை பாருங்க. அண்ணாச்சி 2 டீ அப்புறம் 2 பிளேட் சமோசா கொடுங்களேன் ப்ளீஸ். 2 யாருக்காக? ஒன்னு எனக்காக, இன்னொன்னு இதோ என்னோட அண்ணனுக்காக தான். என்ன சொல்ற? இந்தாங்க. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. எதுக்குங்க இப்படி என் அண்ணனை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க? நேத்து வரைக்கும் இவரு ரொம்ப நல்லா இருந்தாரு. பக்கத்துல உள்ள மலைப்பகுதி கிட்ட சுத்துறதுக்காக போனாரா, அங்க இருந்து திரும்ப வரும்போது இப்படி மாறிட்டாருங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க ஏதோ மந்திர சக்தி இருக்கான். யார் அந்த பக்கம் போனாலும் சரி அவங்க அப்படியே கழுதையா மாறிடுறாங்களா. இப்ப எங்க அண்ணனை நான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரொம்ப கவலையா இருக்குங்க. இவரை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க. இப்ப இவரை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே. எதுக்கு நீங்க தேவையில்லாம அந்த மலைப்பகுதிக்கு போனீங்க? முதல்லயே வேணான்னு சொன்னல. ஒரு தடவை இந்த மோட்டு அந்த விஷயத்தை நம்பிட்டான்னா, அந்த மலைக்கு போறவங்க எல்லாம் கழுதையா மாறிடுவாங்கன்றத நம்பிட்டான்னா போதும், அந்த மலைப்பகுதிக்கு அவன் போக மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மக்லிங் வேலையையும் திருட்டு வேலையையும் நிம்மதியா பண்ணலாம். பொருட்களை கூட மறைச்சு வைக்கலாம். ஏய் மோட்டு, இங்க பாரு. நான் பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியில ஸ்மக்லர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால 10 ரூபாய் அவங்கள தேட சொல்லி அனுப்பி வச்சேன். 10 ரூபாய் அவங்கள பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் போலீஸ் போர்ஸ கூட்டிட்டு போய் அவங்கள பிடிச்சிருவேன். இது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். என்னது? 10 ரூபாய் பக்கத்துல இருக்கிற மலை பக்கத்துல விட்டுட்டு வந்துட்டாரா? அங்க போனா அவன் குழந்தையா மாறிடுவானே. நான் சீக்கிரமே 10 ரூபாய் காப்பாத்தணும். சீக்கிரம் சார் நில்லுங்க, வந்துட்டேன். இந்த மாதிரி மலையில ஏறதுக்கு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா. என்னது இது? என்ன விழுந்திருக்கு? 10 இருடா, நான் வரேன். எங்கடா இருக்க? 10 எங்க இருக்க? எங்க? இல்ல, என் நண்பன் 10 இப்படி 10 குழந்தையா மாறாம கழுதையா மாறிட்டாரு. நண்பா நண்பா, ஏன்டா இப்படி மாறின? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நண்பா. பரிதாபமா இருக்கு. நீ எப்படி மாறின? ஏன் மாறின? சொல்லு நண்பா, சொல்லு. உன்னை எப்படி நான் பழையபடி மாத்த போறேன்னு எனக்கு புரியலையேடா. இந்த ஆள் ஏன் இப்படி ஓவர் மோஷன்ஸா பேசிட்டு இருக்கான்? எதுக்கு அழகானு தெரியலையே. 10 சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு வாடா. உன்னை பழையபடி மாத்தாம நான் சோறு தண்ணி சாப்பிட மாட்டேன்டா. உன்னை மாத்தறதாண்டா என் முதல் வேலை. சீக்கிரம் வாடா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா. சொன்னா கேள்டா. என்ன எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. கூட போய் பார்த்ததும் தெரியும். 10 கழுதி ஆயிட்டானே. வாடா 10 வா, சீக்கிரமா. இப்ப டின்னர் டைம் ஆயி போச்சா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வந்து சாப்பிடு. பார்க்க வேற ரொம்ப
நல்ல மனுஷனா இருக்கான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு இவனை சந்தோஷப்படுத்துறா என்ன? உக்காரு. இங்க பாத்தியா, பூரி, உருளைக்கிழங்கு, அப்புறம் சட்னி, அப்புறம் ஊறுகாய் எல்லாமே இருக்கு. ஊ, நான் ஒரு கழுத, நான் ஒண்ணும் மனுஷன் கிடையாதுப்பா. ஓ, தயவு செஞ்சு யாராவது இவருக்கு புரிய வைங்க. ஆஹா, உனக்கு புல்லு வேணுமா? நான் மறந்தே போயிட்டேன் பாத்துலோ. நீ கழுதையா மாறினதுக்கு அப்புறம் புல்ல தானே சாப்பிடுவேன், புரியவா சாப்பிடுவேன். இரு, நான் போய் உனக்காக புல்லு கொண்டு வரேன். இந்த புரிய அப்படியே வை. பச்சை பச்சையா இருக்கு புல்லு, இதால சாப்பிடு. ஆஹா, எவ்வளவு பெரிய வாயி. பத்துலோ, நீ போய் தூங்கு. நாளைக்கு காலையில டாக்டர் பூசணிக்காய் மண்டையில பார்த்தாங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தூங்கு. குட் நைட். முதல் முறையான மெத்தில தூங்க போனேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பத்துலோ? ஓ, ஓகே ஓகே. நீ இன்னைக்கு மெத்தையில படுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற. பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாள் நீ மேல படுத்துக்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் கீழே படுத்துக்கிறேன். இதனால கீழே படுத்தா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா. பத்துலோ, ஈ காட்டு, பிரஷ் பண்ணிக்கலாம். பின்னாடி செய்யக்கூடாது. அடக்கடவுளே, இது என்னது? இருக்கிற பல்லெல்லாம் முதல்ல பிரஷ் பண்ணி எடுத்துடலாம்டா. அப்படிதான். இப்போ குளிச்சுட்டு உன்னுடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ. நாம டாக்டர் பூசணிக்காய் மண்டையில போய் பார்க்கலாம். ஓகேவா? சரிடா. இவன் என்ன வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. முதல்ல இவன் கிட்டது நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும். ஓடு. ஆஹா, ஓடிட்டானே. நில்டா 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 பத்துலோ. சொன்னா கேளுடா. நில்டா. என்ன வேகமா ஓடுறான். நில்டா பத்துலோ. சோம்பேறி, நில்லுடா. ஐடியா சூப்பரு. என்னோட சைக்கிள். நில மரியாதையா நில்லு. என் சைக்கிளை விட்டு போயிட மண்டையா. பத்துலோ, நில்லுடா. சொன்னா கேளு. ஆஹா, சூப்பர் ஐடியா. ஐயோ, புடிங்க புடிங்க புடிங்க. திருட கயிறு கொண்டு போய்ட்டான். சீக்கிரம் புடிங்க. சும்மா கத்தாதிக்கமா. உங்க கயிறை நான் சாயங்காலமா திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன். முதல்ல என் நண்பனை நான் புடிச்சாக்கணும். நில்லுடா. இவன் நம்ம விட மாட்டேன் போல இருக்கு. இவன் என்ன பண்ணுறது தெரியலையே. இடுப்புல ஏறி உட்காரியா? எனக்கு சொல்றேன்ல, இறங்கு சொல்றேன்ல, இறங்க போறியா இல்லையா? ஆமா, இது எந்த இடம்? அத பாவி பத்துலு, நேத்துல இருந்து நீ எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, எனக்கு தலைவலி உயிர் போற மாதிரி இருக்கே. சிங்கம் சார், நேத்து மலை உச்சியில இருந்து நான் தவறி கீழே விழுந்துட்டேன் சார். எனக்கு இப்பதான் சார் மயக்கமே தெளிஞ்சது. ராத்திரி முழுக்க நான் இதே இடத்துல தான் படுத்திருந்திருக்கேன் போல இருக்கு. ஆமா, என் கண்ணாடி எங்க போச்சு? அங்க பாத்தியா, ஸ்மக்லர்ஸ் ட்ரக்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா உட்கார்ந்திருக்க. அவங்க கூட அந்த ஜானோ இருக்கா பாரு. வாங்க சார், சமுதாயத்துக்கு விரோதமா இருக்கிற இவங்க எல்லாம் வெளியில விடாதீங்க, உள்ள போடுங்க. சொன்னா கேளு. நில்லுடா. வேணாடா. ஆட்டாதடா. பயமா இருக்கடா. நான் உனக்கு உதவி பண்றேன்டா. சொன்னா கேளு. நீங்க சொன்னா கேளுங்க. பத்துலு, சொன்னா கேளுடாடே. வேணாடா வேணாடா. ஆட்டாதடா. எல்லாரையும் அடிக்காதடா. ஒரே ஒரு தடவை டாக்டர் பூசணிக்காய் மண்டையில வந்து பாடுறா. உனக்கு எல்லாமே சரியாயிடும். பாரு பத்துலு, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மோட்டுவும் வந்துட்டான். வா போலாம். நாமளும் அவனுக்கு போய் உதவி செய்யலாம். வேணாடா வேணாடா. பத்துல வேணாடா. ஏன்டா இப்படி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னால எல்லாருக்கும் கஷ்டம். சொன்னா கேளுடா. வேணாடா. காலால் அடிக்காத. அவனை புடிங்க, காலை உடைங்க. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சபாஷ் போட்டு, நீ எவ்வளவு சூப்பரான வேலை பண்ணிருக்க தெரியுமா? கலக்கிட்ட. இப்ப ஏன் திறமையை காட்டு. அம்மா
அட பாவி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். எதுக்காக அந்த கழுதைய வச்சு என்னையே அடிக்கிற? மோட்டோ எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ற? பத்துலு என் இடிப்பை உடைச்சு நீ எங்க தப்பிக்க பாக்குற? இந்தா. பத்துலு பத்துலு உன்னை பார்த்துட்டேன். பல்ல 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 பத்துலு பார்த்துட்டேன். பத்துலு ஜெய் ஹோ. பல்ல 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 மோட்டோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி சொல்றியாடா? அது ரொம்ப பெரிய கதை. நான் அப்புறமா மீட் பண்ணும்போது சொல்றேன். ஓகே. இவன் தான் அந்த பத்துலுவா. இவனால தான் அந்த மோட்டு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டனா. இவனை கண்டிப்பா அந்த மோட்டு பக்கத்துல அனுப்பி ஆகணும். ம். ம். அம்மா! அம்மா! ஆஹா, வாடா வாடா வாடா, பாசக்கார நண்பன் தான். ஓய், நீ அங்கே நில்லு. யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசைய கூடாது. மோட்டு பத்துல வர்ற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்கணும். ஓ நோ, நீங்க வேணா இங்கே இருக்கப்பா, நான் அப்படியே ஓடிடுறேன். ஏய், ஸ்டாப்! Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.